வணக்கம் நண்பா. இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தரமான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே சமயம் கேமிங்க்கு தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மொபைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWSR நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD + IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் மொபைல்ஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே Full HD கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். AMOLED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். முக்கால்வாசி மொபைலில் 1080 வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் முக்கால்வாசி மொபைலில் பார்க்க முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அகைன் ஒரு பாசிட்டிவான விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவுமே மோட்டோ மட்டும் தான் 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ரெட்மி ஆகட்டும், மற்ற போக்கோ ஆகட்டும் 13 மெகாபிக்சல் இல்லை 8 மெகாபிக்சல் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் எங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Android 14 என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்கோர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். 1 year ஆண்ட்ராய்டு அப்டேட் தராங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்க. ஸோ இங்கே மோட்டோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 year கொடுத்துருந்துருக்கலாம். பட் காம்படிஷன் பிராண்ட் பார்க்கும்போது Android 13 கொடுத்து 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொல்லாமல் Android 14 கொடுத்து 1 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொன்னது ஓகேவான விஷயம் தான். அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு பாசிட்டிவாக நமக்கு தரும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் தான். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இது நெகட்டிவும் படலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ்அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற
டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்ட் 14ஓட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.